ஹலோ நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உமா நியூஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கமெண்ட் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி என்ன மாதிரியான நியூஸ் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நாகை மாவட்டம் இந்த பக்கம் போயிருக்காரு. ஸோ மீனவ மக்களை சந்தித்து குறைகளை கேட்க சென்றதாக அவர் அறிக்கை விட்டிருக்காங்க, டிவிகேஎஸ் தலைவர் விஜய் அவர்கள். இப்போ அவர் போன விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக அவர் போனார், மக்களை சந்தித்தார், பேசினார் அப்படின்னு சொல்லலாம். என்ன பேசினார் அப்படின்னா, எடுத்த வார்த்தையே அவர் பேசின வார்த்தை எப்படின்னா, என்னை மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். திருச்சியில் என்னுடைய ஒயரை கட் பண்ணிங்க, மைக்கோட ஒயரை, அப்புறம் போகிற இடம்லாம் கரண்ட்டை கட் பண்ணுறீங்க, என்னை மிரட்டுறீங்களா அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறம் மீனவ மக்களோட பிரச்சனைகளை ஏன் இவ்வளோ நாள் தீர்க்கலை அப்படின்னு பேசியிருக்காரு. பொதுவாக ஒரு 50-60 வருட பாரம்பரியமான கட்சி அப்படின்னு சொல்லலாம் டிஎம்கே. ஏடிஎம்கேவும் அதே மாதிரி தான். அதிகார பலம் கொண்ட இடத்துல இருக்கக்கூடிய டிஎம்கே ஆளுங்கட்சியை பார்த்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இது ஆளுங்கட்சியிலேருந்து எந்த மாதிரியான பதில் வரப்போகுதுன்னு தெரியல. எந்த மாதிரியான பதில் அவங்க கொடுக்க போகிறாங்க, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி சவால் விட்டுருக்காரு, என்னை மிரட்டுறீங்களா, நான் தனி ஆள் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ வளர்ச்சி திட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு நாகையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சுட்டி காட்டியிருக்காரு. இதுதான் ஹெட்லைனாகவும் போயிட்டுருக்கு. இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்த கட்டங்களில் நாம் பார்க்கலாம். யாருக்கும் ஆதரவோ யாருக்கும் எதிர்ப்போ இல்லை.